Hello children, welcome to our channel Gold Star Academy. இன்னைக்கு நம்ம சோசியல் சயின்ஸ்ல ஒரு புது லெசன் பார்க்க போறோம், முனிசிபாலிட்டி அண்ட் கார்ப்பரேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வேர்ட் வந்து எல்லாரும் கேட்டிருப்பீங்க, முனிசிபாலிட்டி அண்ட் கார்ப்பரேஷன். வாங்க இந்த லெசன் என்னன்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் அவர் ஸ்டேட், நேம் ஆஃப் அவர் ஸ்டேட்? Tamil Nadu. Very good. So we are living in Tamil Nadu. ஓகேவா? ஸோ இந்தியா இஸ் our country. இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. இந்தியாவில் எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது தெரியுமா? we have 28 states and 8 union territories. ஓகேவா? ஸோ 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ 28 ஸ்டேட்டில் தமிழ்நாடு ஒன் ஆஃப் த ஸ்டேட். we are living in தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து டோட்டலாக எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குமா? 37 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 37 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாடோட பாப்புலேஷன் 7 crores பாப்புலேஷன் இருக்குது. ஓகேவா? விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட்? சென்னை. ஓகேவா? கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு இஸ் சென்னை. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த தமிழ்நாடோட மேப் தான் இந்த பிக்சரில் பார்த்துருக்கீங்க, சரிங்களா? ஸோ 37 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோமா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை, ஆமாம், திண்டுக்கல், தேனி, மதுரை. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லெசனை எதுக்காக படிக்கிறோன்னா, நம்மளோட தமிழ்நாட்டு வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக தமிழ்நாடை வந்து ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியா அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருக்காங்க. ரூரல் ஏரியானா என்னது? கிராமங்கள். ஓகேவா? வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் ரூரல் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அர்பன் ஏரியாங்கிறது நகரங்கள், சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சிட்டி சைட், வில்லேஜ் சைடுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க லோக்கல் பாடி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ லோக்கல் பாடி அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவாக பிரிச்சுருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறத பிரிச்சுருக்காங்க, தமிழ்நாடை எதுக்காக இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸாகவும் டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து ஃபர்தராக வந்து வில்லேஜஸாகவும் எதுக்காக பிரிச்சிருக்கா, வில்லேஜஸாகவும் சிட்டிஸாகவும் எதுக்காக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்பராக நடக்கணும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்? தமிழில் வந்து நிர்வாகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம வீடையே எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கோம்னா நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது. ஏதாவது டேப் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து ப்ளம்பிங் ஒர்க் நம்ம பண்ணணும், சரியா? ஸோ ஏதாவது ஒரு லைட்டோ ஃபேனோ ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு அதை அட்டன் பண்ணணும். ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸ் லைக் டிவி, லேப்டாப், இது மாதிரி ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டெய்லி மெயின்டெனன்ஸ் வந்து க்ளீனிங், குக்கிங், வாஷிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வீட்டில் இருக்க ஒருத்தரும் இந்த வேலையை நம்ம செய்கிறோம். ஸோ அப்படி ஒருத்தரும் நம்ம செய்யும் போது தான் வந்து ஸ்மூத்தாக வந்து ஃபேமிலி ரன் ஆகும். ஸோ இது வந்து நம்ம வந்து வீட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு நம்ம ஸ்கூல் எடுத்துட்டோன்னா பாருங்கள், உங்கள் கிளாஸ்க்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க, அது வந்து கிளாஸ் டீச்சர். ஸோ அந்த கிளாஸ் டீச்சர் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு ஒரு டீச்சர் இருந்தாலும் கிளாஸ் டீச்சர் வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பாங்க, சரிங்களா? பசங்களோட நோட் புக்லாம் கரெக்டாக இருக்கா, பசங்க எல்லோரும் யூனிஃபார்ம் போட்டு வராங்களா, டயத்துக்கு சாப்பிட்றாங்களா, வாட்டர் பிரேக்கில் வாட்டர் குடிக்கிறாங்களா, ரெஸ்ட் ரூம் போகும்போது எல்லாமே பார்த்துப்பாங்க இல்லையா? அப்புறமா கிளாஸ் ரூம் வந்து க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்து கிளாஸ் டீச்சர் வந்து இன்சார்ஜ் எடுத்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஓவராலாக வந்து ஸ்கூலை யார் மெயின்டைன் பண்ணுவாங்க? ஹெச்எம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹெட் மாஸ்டர் அல்லது ஹெட் மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஹெச்எம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஹெச்எம் வந்து டீச்சர்ஸ்க்கு மீட்டிங்லாம் போட்டு உங்கள் கிளாஸை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல் கிரவுண்ட் வந்து க்ளீனாக இருக்கணும், ஸ்கூல் லைப்ரரியில் வந்து ஏதாவது புதுசாக புக்ஸ் வாங்கணும், அல்லது ஸ்கூல் கார்டனை வந்து மெயின்டைன் பண்ணுறது, சில்ட்ரனுக்கு வந்து வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறது, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன், சரிங்களா? ஸோ இதை தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்னு சொல்கிறோம்.
ஓகே. ஸோ இப்போ ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹோம் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்மளோட தமிழ்நாட்டை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ நம்ம ஓவராலாக ஹூ இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் தமிழ்நாடு யார்? நம்மளோட சீஃப் மினிஸ்டர். ஹூ இஸ் அவர் சீஃப் மினிஸ்டர்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஓகேவா? ஸோ நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்துட்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. ஓகே. பட் அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு லோக்கலாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய வில்லேஜஸ் இருக்குது, நிறைய சிட்டிஸ் இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா டைரெக்டாக நம்ம சென்னை வந்து சிஎம்மாக பார்த்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஒருத்தருக்கு வந்து மழை பெய்யுறது ப்ராப்ளமாக இருக்கும், ஒரு ஏரியாவில் வந்து மழையே பெய்யாமல் ப்ராப்ளமாக இருக்கும், ஒரு ஏரியாவில் வந்து அவங்க கிராமத்தில் இருக்க பிரிட்ஜ் ஏதாவது உடஞ்சி போயிருக்கும், இன்னொரு வில்லேஜில் வந்துட்டு புதுசாக பிரிட்ஜ் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் திடீர்னு ஸ்ட்ரீட் லைட் எரியாமல் போயிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வில்லேஜஸ்க்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சிட்டியில் வந்து ரோடு டேமேஜாக இருக்கும், ரோடு போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னென்ன எல்லாத்துக்குமே வந்து சிஎம் கிட்டே வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால லோக்கலாக ஒவ்வொரு சிட்டியையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு வில்லேஜையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு we have some administrators. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. எப்படி ஹெச்எம்மால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை இருக்க ஹோல் ஸ்கூலையும் ஹெச்எம் தான் பார்த்துக்கிறாங்க. பட் ஹெச்எம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கிளாஸ்க்கும் தனித்தனி கிளாஸ் டீச்சர் இன்சார்ஜ் போடுறாங்க. அந்த கிளாஸ் டீச்சர் லோக்கலாக அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த கிளாஸோட அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி லோக்கலாக ஒவ்வொரு வில்லேஜ், ஒவ்வொரு சிட்டியோட ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணுறது, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்துக்கிறது, அந்த சிட்டியோட அல்லது அந்த வில்லேஜோட எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து லோக்கல் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி லோக்கலாக வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வில் ரீட் த டெஃபினிஷன். ஓகே. Local bodies are institutions of the local self-governance which look after the administration of an area or small community such as villages, towns or cities. Okay. ஸோ ஒரு வில்லேஜுக்கு அல்லது ஒரு டவுனுக்கு அல்லது ஒரு சிட்டிக்குன்னு இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன், அதை தான் வந்து லோக்கல் பாடி அப்படின்னு சொல்கிறோம். Okay, the local bodies in India are broadly classified into two categories. Broad category வந்து two categories ன்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன அந்த two categories என்னது? பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டிஸ். ஓகேவா? ஸோ பஞ்சாயத் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லோக்கல் பிளானிங், டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் த ரூரல் ஏரியாஸ். ரூரல் ஏரியாஸை வந்து நம்ம பார்த்துக்கிறது தான் வந்து பஞ்சாயத் அல்லது ரூரல் லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் வே லோக்கல் பிளானிங், டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் த அர்பன் ஏரியாஸ் ஆர் ரெஃபர்ட் டு அஸ் urban local bodies or municipalities. ஓகேவா? So what are the two categories of local bodies? Panchayats and municipalities. Panchayats refers to rural local bodies and municipalities refer to urban local bodies. சரிங்களா? So now we'll see the structure of the local bodies. So local bodies நம்ம urban, ரூரல் ரெண்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ ரெண்டு கேட்டகரிலையும் என்ன சப் கேட்டகரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இன் அர்பன் லோக்கல் பாடிஸ் வி ஹாவ் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத். தீஸ் த்ரீ திங்ஸ்: கார்பரேஷன், முனிசிபாலிட்டி அண்ட் டவுன் பஞ்சாயத். இன் ரூரல் லோக்கல் பாடிஸ் வி ஹாவ் த்ரீ திங்ஸ்: டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத், பஞ்சாயத் யூனியன், வில்லேஜ் பஞ்சாயத். ஓகேங்களா? district panchayat, panchayat union, village panchayat. Okay va? So this is the structure of the local body. So now I'll see one by one.
ஃபர்ஸ்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ். ஓகே, ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத். ஸோ இதில் வந்து இதில் தமிழ் டேர்மும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ வீட்டில் வந்து கேட்டால் சொல்லுவாங்க, நம்ம நகராட்சியா மாநகராட்சியா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வீட்டிலே சொல்லுவாங்க. ஸோ கார்ப்பரேஷன் அப்படின்னா மாநகராட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முனிசிபாலிட்டி அப்படின்னா அதை நகராட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டவுன் பஞ்சாயத் அப்படின்னா அதை பேரூராட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கார்ப்பரேஷன்னா மாநகராட்சி, முனிசிபாலிட்டினா நகராட்சி, டவுன் பஞ்சாயத்னா பேரூராட்சி. சரிங்களா? ஸோ இது மூணை பற்றியும் தான், அர்பன் லோக்கல் பாடிஸ் பற்றி தான் இந்த லெசனில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து ரூரல் லோக்கல் பாடிஸ்லேயே இதே மாதிரி 3 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பார்த்துலாம். என்னெல்லாம் இருக்குன்னா, வில்லேஜ் பஞ்சாயத். வில்லேஜ் பஞ்சாயத்னா என்னது? கிராம ஊராட்சி. ஓகே, அடுத்து பஞ்சாயத் யூனியன். பஞ்சாயத் யூனியன்னா என்ன? ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஊராட்சி ஒன்றியம். ஓகே, அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தை என்ன சொல்லுவாங்க? மாவட்ட ஊராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரூரல் லோக்கல் பாடியை 3ஆ பிரிச்சிருக்காங்க: வில்லேஜ் பஞ்சாயத், பஞ்சாயத் யூனியன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட். தமிழ்நாடு கன்சிஸ்ட் ஆஃப் 33 districts, 386 panchayat unions and 12,620 கிராம பஞ்சாயத்ஸ். சரிங்களா? பஞ்சாயத் யூனியன், கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. 386 பஞ்சாயத் யூனியன்ஸ் இருக்குது. எவ்வளோ இருக்குது பஞ்சாயத் யூனியன்ஸ்? 386. அப்புறம் கிராம பஞ்சாயத்து எத்தனை இருக்குது? 12,620 கிராம பஞ்சாயத். ஓகேவா? கிராம பஞ்சாயத் ஆர் வில்லேஜ் பஞ்சாயத் எதுனாலும் சொல்லலாம். வில்லேஜ் பஞ்சாயத், கிராம பஞ்சாயத் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, சரி. இப்போ பஞ்சாயத்துன்னு சொல்லி பிரிச்சுட்டாரு. ரூரல்னு பிரிச்சாச்சு, அர்பன்னு பிரிச்சாச்சு, எல்லாமே பிரிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் திஸ் டிவிஷன்ஸ் எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். எப்படின்னா, through elections we select our leaders, our administrators. ஓகேவா? ஸோ எலெக்ஷன் மூலமாக தான் வந்து நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை வந்து நம்ம எலெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எங்கேருந்து ஆக்சுவலாக ஆரிஜினேட் ஆச்சு, எப்போலேருந்து இந்த மாதிரி லோக்கலைஸ் பண்ணி வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சோழா கிங்டம்லேருந்து இருக்குது. ஓகே, ஸோ ஆல்ரெடி இன் ஃபர்ஸ்ட் லெசன் வி ஆர் ஸ்டடிட் சோழா கிங்ஸ், பாண்டியா கிங்ஸ், சேரா கிங்ஸ், ரைட்? ஸோ சோழா கிங்ஸில் இருந்தே இந்த லோக்கல் பாடிஸ் வந்து இருந்திருக்கு. லோக்கல் பாடி எலெக்ஷனும் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ தே ஹேட் லோக்கல் பாடி கவர்மெண்ட்ஸ் அண்ட் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் ஆல்சோ. அந்த எலெக்ஷன் பேரு கூட குடவோலைன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ குடவோலை சிஸ்டம். ஓகே, அந்த எலெக்ஷன் ப்ராசஸை வந்து குடவோலை சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பானையில வந்து இலையில எழுதி ஒரு பானையில போடுவாங்க. ஒருத்தனை வந்து அந்த பானையில இருந்து ஒரு இலையை எடுக்க சொல்லுவாங்க. ஓகே, இலையில என்ன பேர் வருதோ அவங்க தான் லீடரா. ஓகே, வெரி குட். அதே தான். ஸோ ஒரு குடவோலை சிஸ்டம்ங்கிறது வந்து என்னென்னா, ஸோ வந்து யாரெல்லாம் வந்து நாமினேட் ஆயிருக்காங்களோ அந்த கிராமத்தை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு எலெக்ஷனில் நிற்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த கேண்டிடேட்ஸோட நேம் எல்லாம் வந்து அந்த டைமில் பேப்பர்லாம் இல்லை. ஸோ தே ரோட் இன் அ பாம் லீஃப். ஓகே, ஸோ பாம் லீஃபில் தே ரைட் தேர் நேம் அண்ட் புட் இட் இன் குடம். ஸோ குடத்தில் போட்டுருவாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் குடத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, யாரோட நேம் வருதோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் குடவோலை சிஸ்டம். த குடவோலை சிஸ்டம் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்தியாவில் நடந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் வந்து இந்த குடவோலை சிஸ்டம் அப்படி. ஓகே, இதை வந்து சொல்கிறது உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் வந்து இதை பற்றி கிளியராக சொல்லுது. அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், யார் யாரெல்லாம் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வந்து எலிஜிபிளான கேண்டிடேட்ஸு, ஆஃப்டர் வின்னிங் த எலெக்ஷன்ஸ் அவங்க வந்து என்னென்ன டியூட்டிஸ் எல்லாம் பண்ணணும், அப்புறமா லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி வந்து இன்கம் எல்லாம் ஜென்ரேட் பண்ணணும், எல்லாத்தையும் கிளியராக அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ரியலி அ ப்ரவுட் மூமெண்ட். என்ன,
நம்ம வந்து இந்த குடவோலை சிஸ்டம் வந்து எப்போ ஏன்ஷியன் தமிழ்நாட்டிலேயே வந்து இருந்திருக்கு, சோழா கிங்டம்ல வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், வி கண்டக்ட் எலெக்ஷன்ஸ். சரியா? ஸோ இப்போ மாடர்ன் இந்தியாவில் வந்துட்டு த ஃபாதர் ஆஃப் லோக்கல் பாடிஸ் லார்ட் ரிப்பன். ஓகேவா? ஸோ அவர் பேர் வந்து ரிப்பன். ஓகேவா? அவர் தான் வந்து நமக்கு தெரியும்ல, ஸோ இந்தியா வந்து கொஞ்ச நாள் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் கவர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த லார்ட் ரிப்பன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த லோக்கல் பாடிஸ் கிரியேட் பண்ணி லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன் வச்சு லோக்கலாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகேவா? ஸோ அதனால ஹீ இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் லோக்கல் பாடிஸ். இஸ் நேம் இஸ் லார்ட் ரிப்பன். சொல்லு. லார்ட் ரிப்பன். வெரி குட். ஓகே. ஸோ சென்னை கார்பரேஷன் பில்டிங் இருக்கு இல்லையா, சூப்பராக ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கு பேரே வந்து ரிப்பன் பில்டிங் தான். ஆமாம், சென்னை கார்பரேஷன் பில்டிங்கோட பேர் ரிப்பன் பில்டிங். ஓகே. இது டிவிலெலாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அப்படியே ஒயிட் கலரில் பெருசாக இருக்கும், நியூஸ்லலாம் வரும் இல்லையா. ஸோ ரிப்பன் பில்டிங், ஃபாதர் ஆஃப் லோக்கல் பாடிஸ் ரிப்பன். ஸோ அது மறக்கவே மறக்காது உங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து முனிசிபாலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதை எதை பேஸ் பண்ணி இந்த கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பியூர்லி பாப்புலேஷன் தான். ஓகேவா? ஸோ பாப்புலேஷன் அப்படிங்கும்போது எப்படின்னா சில ஏரியாவில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும், சில ஏரியாவில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும்போது இன்கமும் அதிகமாக தானே இருக்கும் அங்கே இருக்க பீப்புளுக்கு. கரெக்டாக? ஸோ பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் அண்ட் இன்கம் இதை வந்து இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அர்பன் லோக்கல் பாடிஸை. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து முனிசிபாலிட்டியை பற்றி இப்போ பார்த்துடலாம். ஸோ ஒரு முனிசிபாலிட்டி அப்படின்னா அந்த முனிசிபாலிட்டியோட பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னா 50,000 to 1 lakh பீப்புள் வரையும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ 50,000 to 1 lakh பீப்புள் இருந்ததுன்னா வி கால் இட் அஸ் அ முனிசிபாலிட்டி. அந்த கம்யூனிட்டியை அல்லது அந்த லொக்காலிட்டியை வி கால் இட் அஸ் அ முனிசிபாலிட்டி. ஓகேவா? ஸோ முனிசிபாலிட்டி இஸ் அகைன் டிவைடட் இன்டு செவரல் வார்ட்ஸ். ஓகே, நிறைய வார்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வார்டுக்கும் வி யூஸ் டு செலக்ட் அ வார்ட் மெம்பர். ஓகே. ஸோ 39 வார்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ டோட்டலாக ஒரு முனிசிபாலிட்டிக்கு ஒரு ஹெட் இருப்பார். ஸோ ஹெட் ஆஃப் தி முனிசிபாலிட்டி இஸ் கால்ட் பிரசிடென்ட். ஓகேவா? ஸோ பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து நகராட்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க, நகராட்சி தலைவர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரசிடென்ட்னே கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரசிடென்ட் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த முனிசிபாலிட்டிஸ் ஆர் எலெக்டட் பை த பீப்புள் டைரக்ட்லி. ஓகே. ஸோ லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கும்போது நமக்கு தெரியும், ஒரு பிரசிடெண்ட்டுக்கு ஒரு ஓட்டு போடுவோம், அதுக்கப்புறமா வந்து வார்டு மெம்பருக்கு ஒரு ஓட்டு போடுவோம். சரியா? 2 ஓட்டு போடுவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். தாம்பரம் முனிசிபாலிட்டியில் மொத்தம் எத்தனை வார்ட்ஸ் இருக்குது? 39 வார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? தாம்பரம் முனிசிபாலிட்டியில் 39 வார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் எவ்வளோ முனிசிபாலிட்டிஸ் இருக்குது? 152 முனிசிபாலிட்டிஸ் ஆர் தேர் இன் தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ எலெக்ஷன் மூலமாக நம்ம இவங்களெலாம் எலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டென்யூர் வந்து 5 years. ஓகே. ஸோ ஆஃப்டர் 5 years என்ன ஆகும்னா மறுபடியும் எலெக்ஷன் நடக்கும். வெரி குட். ஓகேவா? ஸோ அவங்களே கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லை வேறு யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா புது பிரசிடென்ட் புது மெம்பர்ஸ் கிடைப்பாங்க. ஓகே. ஸோ ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த முனிசிபாலிட்டி இஸ் செலக்டட் அஸ் வைஸ் பிரசிடென்ட். ஸோ நம்ம வார்ட்ஸ் இருக்கு இல்லையா, வார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்கல்ல, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தாம்பரம் முனிசிபாலிட்டியில் வி ஹாவ் 39 வார்ட்ஸ். அந்த வார்டு மெம்பரில் யாராவது ஒருத்தர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பார். வைஸ் பிரசிடென்ட்னா துணைத் தலைவர், ஒரு தலைவர் ஒரு துணைத் தலைவர், அப்புறமா வார்டு மெம்பர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டு நம்மளோட லொக்காலிட்டியை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், நம்மளோட லொக்காலிட்டியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் எப்படி கம்மி பண்ணலாம் அந்த மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து டியூட்டிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி. ஸோ முனிசிபாலிட்டியோட வேலை என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான வேலை ஸ்ட்ரீட் லேம்ப். ஓகே. ஸோ ஸ்ட்ரீட் லேம்ப் ஒர்க் ஆகலைன்னா முனிசிபாலிட்டியில் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா வந்து சரி பண்ணுவாங்க. ஓகே. இல்லைன்னா நம்ம போய் நம்மளோட வார்டு மெம்பர் நம்மளோட ஏரியாலேயே இருப்பார்,
ஈஸியாக அவரை பார்க்கலாம், டெய்லியுமே கூட பார்க்கலாம். ஸோ அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா அவரே கூட சரி பண்ணிடுவார், இல்லை அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் சரி பண்ணிடுவார். தென் கன்ஸ்ட்ரக்டிங் லைப்ரரி அண்ட் இட்ஸ் மெயின்டெனன்ஸ். ஓகே. தென் மெயின்டைனிங் லோக்கல் மார்க்கெட், சந்தை. ஓகே. எல்லா ஏரியாலையும் சந்தை இருக்கும், வாரத்துக்கு ஒரு நாள் சந்தை கூடும். சில சந்தைகள் வந்து வாரத்துக்கு 2 நாளோ, சில சந்தைகள் தினமும் கூட இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த லோக்கல் மார்க்கெட் மெயின்டெனன்ஸ் வந்து இட் இஸ் a duty of municipality. Providing drinking water facilities. ட்ரிங்கிங் வாட்டர்னா வந்து வீட்டுக்கு வாட்டர் சப்ளை வருது இல்லையா, தெருவில் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கங்கே வாட்டர் டேப்ஸ் இருக்கும், வாட்டர் டேங்க்ஸ் இருக்கும், அங்கே நம்ம தண்ணி பிடிப்போம். சரியா? ஸோ அந்த ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே வந்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறது அவங்களோட வேலை தான். ஓகே. தென் கன்ஸ்ட்ரக்டிங் ரோட்ஸ். ஓகே. இப்போ கூட நம்ம ஏரியாவில் வந்து ரோட் போட்டுட்டு தான் இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டிங் ரோட்ஸ். தென் ரிமூவிங் கார்பேஜ் டம்ப்ஸ். ஸோ கார்பேஜ் கரெக்டாக வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா? ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து டியூட்டிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி. இப்போ தெரியுதா முனிசிபாலிட்டி வந்து எவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இத்தனையும் மெயின்டைன் பண்ணுறது முனிசிபாலிட்டி தான். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் we will see what is the source of income for the work done by municipality. ஸோ முனிசிபாலிட்டி வந்து இவ்வளோ வேலை செய்யுது, இதெல்லாம் செய்கிறதுக்கு பணம் வேணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கொசுவெல்லாம் வந்தால் இந்த முனிசிபாலிட்டியில் இருக்க எம்ப்ளாயீஸ் தான் வந்து மருந்தெல்லாம் அடிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து கபசுர குடிநீர்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஓகே. வீடு வீடுக்கு வந்து. ஸோ இதெல்லாம் முனிசிபாலிட்டிக்குன்னு சொல்லி தனியாக எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து அப்போ வந்து முனிசிபல் ஆஃபீஸ்க்கு வந்து எப்படி அவங்களுக்கு வந்து இன்கம் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ஹவு தே கெட் இன்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் allot some income, provide some money. Similarly, state government also provide some money. Okay. So both central government and state government provide the money. People also pay in the form of taxes. ஓகேவா? ஸோ முனிசிபாலிட்டிக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில எல்லாம் கேட்டானா. கரெக்டாக வந்து ஹவுஸ் டேக்ஸ் கட்டணும், ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் கட்டணும், ட்ரிங்கிங் வாட்டர் டேக்ஸ், ஷாப் டேக்ஸ், ரோட் டேக்ஸ், ட்ரைனேஜ் டேக்ஸ், இந்த டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம பே பண்ணணும். ஓகேவா? ஸோ நிறைய டைம் ஆட்டோவில் அனௌன்ஸ் பண்ணிட்டே போவாங்க, கேட்டிருக்கியா? இந்த வரி கட்டுறதுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து கட்டிட்டு போங்க. ஸ்ட்ரீட்டாக they'll announce. ஓகே. ஸோ அதுதான். ஸோ பீப்புள் பே இன் த ஃபார்ம் ஆஃப் ஹவுஸ் டேக்ஸ், ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர் டேக்ஸ், ஷாப் டேக்ஸ், ரோட் டேக்ஸ் அண்ட் ட்ரைனேஜ் டேக்ஸ். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து இன்கம் வந்து முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கு வருது. ஓகே. ஸோ இப்போது முனிசிபாலிட்டியில் எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 50,000 to 1 lakh பீப்புள் இருந்ததுன்னா வந்து முனிசிபாலிட்டியில் வரும்னு பார்த்தோம். அதோட டவுன்ஷிப்ஸ், cantonment boards and notified areas committees are also come under municipalities. So township na example பார்த்தனா நெய்வேலி. For example நெய்வேலியில் வந்து ஒரு பெரிய வந்து ஃபேக்ட்ரி இருக்குது. ஓகேவா? லிக்னைட் ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அங்கே என்ன நிலக்கரியிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஸோ லிக்னைட்லேருந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பெரிய ஃபேக்ட்ரி அங்கே இருக்க பீப்புள் எல்லாமே வந்து ஒரு டவுன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே வந்து அவங்களோட வீடு எல்லாமே இருக்குது. குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் பேர் இருந்தால் குவார்ட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால we call it as a township. ஓகேவா? ஸோ நெய்வேலி டவுன்ஷிப், தட் இஸ் ஆல்சோ முனிசிபாலிட்டி. ஓகே. அதே மாதிரி கண்டோன்மெண்ட் போர்ட். கண்டோன்மெண்ட் போர்ட்ஸில் அந்த இராணுவ பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பீப்புள் அவங்க ஃபேமிலி அந்த ஏரியா எல்லாமே வந்து we call it as cantonment board. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் பரங்கிமலை, குன்னூர், ஊட்டி பக்கத்தில் குன்னூர் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து cantonment boards, that is also a municipality. ஓகே. தென் நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி. நோட்டிஃபைடு ஏரியாங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ சடனாக வந்து சிட்டியில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து நல்லா டெவலப் ஆகுது. ஓகே. அது ஊரில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி வருது அல்லது ஏதோ ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அங்கே வருதுன்னொடனே டக்குன்னு வந்து அந்த இடம் வந்து டெவலப் ஆகும். ஸோ ஜாப் வேணும் அப்படின்றதுக்காக நிறைய பீப்புள் அங்கே வந்து தே ஸ்டார்ட் ரிசைடிங் தேர், அப்படியே வந்து டெவலப் ஆகும் இல்லையா? ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டிஃபைடு ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் முனிசிபாலிட்டி. ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து கார்ப்பரேஷன் போயிடலாம். முனிசிபாலிட்டியில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ சென்னை கார்ப்பரேஷனோட படம் தான் இங்கே போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ சர்டைன் முனிசிபாலிட்டிஸ் வில் பி டிக்ளேர்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆஸ் கார்ப்பரேஷன். ஸோ எப்படி கார்ப்பரேஷன் சொல்கிறாங்க? பேஸ்ட் ஆன் த ஹை பாப்புலேஷன் அண்ட் ஹை ரெவென்யூ. பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரெவென்யூ நத்திங் பட் மணி. ஓகேவா? ஸோ சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதிகமாக இருக்குது. ஓகே, நிறைய பீப்புள் இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா எல்லாரும் வந்து ரோட் டேக்ஸ் கட்டுவாங்க, எல்லாரும் வந்து வாட்டர் டேக்ஸ் கட்டுவாங்க, எல்லாரும் வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டுவாங்க. ஸோ அப்போ இன்கம் வில் பி மோர். ஓகேவா? ஸோ பாப்புலேஷன் இஸ் ஆல்சோ ஹை வென் ரெவென்யூ இஸ் ஆல்சோ ஹை. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சென்னையிலலாம் பாப்புலேஷன் இட்ஸ் வெரி 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 ஹை. ஓகேவா? ஸோ அதனால் வி கால் இட் அஸ் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது சென்னை கார்ப்பரேஷன் பில்டிங்கை வி கால் இட் அஸ் ரிப்பன் பில்டிங். ஸோ இன் தமிழ்நாடு தெர் ஆர் 14 கார்ப்பரேஷன்ஸ். த ஓல்டஸ்ட் கார்ப்பரேஷன் இஸ் சென்னை தான் வந்து ஓல்டஸ்ட் கார்ப்பரேஷன். ஸோ என்னென்ன கார்ப்பரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ் இருக்குது 14 கார்ப்பரேஷன்ஸு. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, வேலூர், தூத்துக்குடி, திருப்பூர், ஈரோடு, தஞ்சாவூர், திண்டுக்கல், ஒசூர், நாகர்கோவில். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ். 14 கார்ப்பரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் 14th ஆட் பண்ண கார்ப்பரேஷன் எது? நாகர்கோவில். ஃபஸ்ட்டு கார்ப்பரேஷன் எது? சென்னை. ஸோ சென்னை தான் ஃபர்ஸ்ட் கார்ப்பரேஷன். நாகர்கோவில் இஸ் த லாஸ்ட், ரீசென்ட்லி டிக்ளேர்ட் அஸ் கார்ப்பரேஷன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து கார்ப்பரேஷனை பற்றி பார்த்துலாம். ஸோ இங்கேயுமே இன் கார்ப்பரேஷன் ஆல்சோ த ஹெட் ஆஃப் த கார்ப்பரேஷன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த கார்ப்பரேஷன் வாஸ் எலெக்டட் பை பீப்புள் directly. ஓகேவா? ஸோ through elections we select our leaders. ஸோ இந்த chairperson of the corporation was called mayor. ஓகேவா? மாநகராட்சி மேயர். டிவிலலாம் அடிக்கடி சொல்கிறாங்க. ஓகேவா? சென்னை மேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. he is also called the father of the corporation. மாநகராட்சி தந்தை அல்லது மேயர்னு சொல்லுவாங்க. Okay, he is the president of the corporation. He is called the father of the corporation. So for here also the tenure of the members of the corporation is 5 years. Okay, so after 5 years again we'll conduct election and we select the new leaders. Okay, so the Indian Administrative Service officers, that the IAS officers nu solluvom illaya. So IAS officers are appointed by the government to the corporation. So idu edukku appoint பண்றாங்க? IAS officers க்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படினு பார்த்தனா, இப்போ தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை யார் பாத்துக்கறா? சிஎம். ஓகேவா? சிஎம், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் பாத்துக்கிறாரு. சிஎம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பீப்புள் எலெக்ட் அவர் சிஎம். ஓகேவா? ஸோ பீப்புள் எலெக்ட் அவர் சீஃப் மினிஸ்டர். எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நம்ம தான் வந்து எலெக்ஷனில் வின் பண்ணி அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. ஓகேவா? பட் அட் த சேம் டைம் வி ஹாவ் கவர்னர் ஆல்சோ, ரைட்? ஓகேவா? ஸோ பட் கவர்னர் இஸ் நாட் எலெக்டட். ஹீ இஸ் அப்பாயிண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் to take care of the administration of our state, right? ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பீப்புள் எலெக்ட் பண்ண தலைவர் யார்? பீப்புள் எலெக்ட் பண்ண சீஃப் மினிஸ்டர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸோ அதே டைமில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அத்தாரிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. கரெக்டா? ஸோ தே அப்பாயிண்ட் அத்தாரிட்டி. ஹீ வில் ஆல்சோ அட்மினிஸ்டர் அவர் தமிழ்நாடு, அவர் ஸ்டேட். ஓகேவா? ஸோ எதுனாலும் ஆல் இன் கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து மீட்டிங் போட்டு பேசிப்பாங்க. ஓகேவா? ஸோ எதுனாலும் வந்து ஓகே. ஸோ அது மாதிரி தான் வந்து த்ரூ எலெக்ஷன் வி செலக்ட் த பிரசிடென்ட், வி செலக்ட் த மேயர். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தாலுமே கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஒரு ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அப்பாயின்மெண்ட். இப்போ வந்து உனக்கு எலெக்ஷனுக்கும் அப்பாயின்மெண்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எலெக்ஷன்னா பீப்புள் வந்து ஓட்டு போட்டு அவங்களோட எலெக்ஷன் ப்ராசஸில் வந்து வின் பண்ணி ஒரு பிரசிடெண்ட்டை ஜெயிக்க வைக்கிறது. ஓகேவா? ஸோ அதே இது அப்பாயின்மெண்ட்னா என்னது? தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து நீங்கள் வந்து இந்த வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்பாயின்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எலெக்ஷன். ஓகேவா? ஸோ கார்ப்பரேஷனை பார்த்துக்கிறதுக்கு வி ஹாவ் மேயர்.
ஓகேவா? மேயர் தான் தலைவர். ஓகே, மேயர் இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த கார்பரேஷன்ஸ். ஸோ அலாங் வித் மேயர் தேர் இஸ் அ ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் இஸ் அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட் டு த கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸரை தான் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஸோ வந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் வந்து கார்பரேஷனை பார்த்துப்பார். ஓகே. So now duties of corporation: constructing and maintaining the city roads. So city roadsல வந்து அவங்க maintain பண்ணிக்கணும். Then providing drinking water facilities. Then water tanks. Okay. Then disposing garbage, constructing libraries and maintaining them, creating parks and maintaining them, maintaining of birth certificate and death certificate records. நம்ம எல்லாரோட birth and death recordsம் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஸோ ஒரு பேபி வந்து ஹாஸ்பிட்டலில் பிறந்தோடனே இமீடியட்டாக வந்து என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் நம்ம. ஓகேவா? ஸோ உங்களுக்குலாம் பெர்த் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, பெர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இப்போல்லாம் ஸ்கூல்லேயே வந்து நமக்கு அட்மிஷனே கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இஃப் எனிபடி டைஸ், ஓகே, தென் வி ஹாவ் டு கெட் அ death certificate from the government. Okay, we have to inform the government and government will certify. Okay, in this particular person வந்து இந்த இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட், இவங்க இந்த மதருக்கும் இந்த ஃபாதருக்கும் இந்த பேபி பிறந்திருக்கு, ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து கார்பரேஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ பார்க்கு ஜாலியாக போய் நம்ம விளையாடுறோம்ல, பார்க்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேவா? செக்யூரிட்டி சார் இருக்காரு, கரெக்ட் டைமுக்கு பார்க் ஓப்பன் பண்ணுறாரு, கரெக்ட் டைமுக்கு பார்க்கை க்ளோஸ் பண்ணுறாரு, பார்க்கில் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம கார்பரேஷன் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் டு த கார்பரேஷன். ஸோ இதுவும் அதே தான். ப்ரொஃபஷனல் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், கஸ்டம் டியூட்டிஸ் அண்ட் ரோட் டேக்ஸ். These are all the sources of income to the corporation. So இவ்வளோ டேக்ஸ் வந்து people pay பண்ணுறோம். ஓகேவா? Now town panchayat, this is the third category. So okay, urban local bodiesல வந்து 3 category பார்த்தோம். municipality பார்த்துட்டோம், corporation பார்த்துட்டோம். Now we are going to see town panchayat. Okay. So here also the head and ward members are elected by the people directly. The tenure of the president and other members is 5 years. Panchayat is governed by executive officer. Okay, so அங்கே எப்படி கார்பரேஷனை கவர்ன் பண்ணுறதுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்களோ அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்தை பார்த்துக்கிறதுக்கு யார் இருப்பாங்க? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? ஸோ தமிழில் வந்து செயல் அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டவுன் பஞ்சாயத்துனாலே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓகே. ஸோ டவுன் பஞ்சாயத்தோட பாப்புலேஷன் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா 5,000 to 50,000 பீப்புள் இருக்கும். ஓகேவா? ஸோ 50,000 to 1 lakh இருந்தால் முனிசிபாலிட்டின்னு சொல்கிறோம். மோர் தேன் 1 lakh இருந்ததுன்னா கார்பரேஷன் சொல்கிறோம். 5,000 to 50,000 பீப்புள் இருந்ததுன்னா we call it as டவுன் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்? 5,000 people to 50,000 people. எக்ஸாம்பிள் பாரு, மாமல்லபுரம், சித்தாலப்பாக்கம் பேரூராட்சி நிறைய இடத்துல நீ பார்த்துருப்ப. ஓகேவா? மாடம்பாக்கம் பேரூராட்சி, அது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சித்தாலப்பாக்கம் பேரூராட்சி, மாடம்பாக்கம் பேரூராட்சி, அதெல்லாமே. திருப்போரூர் இஸ் ஆல்சோ டவுன் பஞ்சாயத். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள் ஃபார் டவுன் பஞ்சாயத். ஓகேவா? ஸோ வந்து டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸு இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க க்ளீன் பண்ணுற ஒர்க்கு எல்லாமே. ஓகே. டவுன் பஞ்சாயத்தில் இருக்க எல்லா மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து டவுன் பஞ்சாயத்து டேக் கேர் பண்ணுவாங்க. லைக் சேம் வே கிளீனிங், கார்பேஜ் கிளீனிங், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், லைப்ரரி மெயின்டெனன்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, எவ்ரிதிங் வில் பி டேக்கன் கேர் பை த டவுன் பஞ்சாயத். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து let us see this table. ஓகே. 3 கேட்டகரி பார்த்தோம் இல்லையா? முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், டவுன் பஞ்சாயத். ஓகே. ஸோ ஹூ இஸ் த பிரசிடென்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபார் முனிசிபாலிட்டி இஸ் த ஃபாதர் ஆஃப் த முனிசிபாலிட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது பிரசிடென்ட். வி கால் இட் அஸ் பிரசிடென்ட். ஃபார் கார்பரேஷன் வி கால் இட் அஸ் மேயர் ஆர் த ஃபாதர் ஆஃப் கார்பரேஷன். ஃபார் டவுன் பஞ்சாயத் வி கால் இட் அஸ் பிரசிடென்ட்.
ஓகேவா. ஸோ பிரசிடென்ட் இஸ் த டேர்ம் வி யூஸ். ஓகே, இது அப்புறமா எல்லா மெம்பர்ஸு பிரசிடென்ட்ஸு எல்லாத்துக்குமே டென்யூர் என்னது 5 years தான். ஆமாம். ஓகே, 5 years இருப்பாங்க. அதே மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் இருக்குது தமிழ்நாடுல ஓகே அப்படின்னு பார்த்தோன்னா we have 152 municipalities in our state. We have 14 corporations in our state. Chennai is the oldest corporation. Nagarkoil is the recently declared corporation. பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி எவ்வளோ டவுன் பஞ்சாயத்து இருக்குன்னா 561 டவுன் பஞ்சாயத்து we have. ஓகேவா. ஸோ அவ்வளோ டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ இருக்குது. ஓகே, இப்போ ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா த்ரூ எலெக்ஷன் வின் பண்ணுறவங்கள வந்து பிரசிடென்ட்னு சொல்கிறோம், மேயர்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ ஆஃபீஸர் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்களே அப்பாயிண்டிங் ஆஃபீஸர். ஓகே, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஒழுங்காக வேலை நடக்குதான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த அப்பாயிண்டிங் ஆஃபீஸர் வந்து ஃபார் முனிசிபாலிட்டி கமிஷனர். ஓகேவா. ஸோ கமிஷனர் முனிசிபாலிட்டி கமிஷனர் ஆகணுன்னா நீங்கள் வந்து டிஎன்பிசியில் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். ஸோ டிஎன்பிசியில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணுன்னா யூ கேன் பி அ முனிசிபாலிட்டி கமிஷனர். ஓகேவா. ஸோ அதே மாதிரி கார்ப்பரேஷன் கமிஷனர் ஆகணுன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டிங்கன்னா யூ கேன் பி அ கார்ப்பரேஷன் கமிஷனர். ஓகேவா. ஸோ ஃபார் டவுன் பஞ்சாயத் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அப்பாயிண்டிங் ஆஃபீஸர்ஸ். ஓகேவா. ஸோ தாம்பரம் முனிசிபாலிட்டிக்கு வந்து யார் கமிஷனர்னு பார்த்தீங்கன்னா திரு கருப்பையா ராஜா அவர்கள். அடுத்து வந்து சென்னை கார்ப்பரேஷனோட கமிஷனர் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா திரு ஜி பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள். அடுத்து வந்து மாடம்பாக்கம் டவுன் பஞ்சாயத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு சார்ல்ஸ் அவர்கள். ஓகேவா. ஸோ சும்மா ஒரு சாம்பிளுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ அல்லது யூபிஎஸ்சி எக்ஸாமோ எழுதி ஆஃபீஸர் ஆனீங்கன்னா உங்களோட லெக்வாலிட்டியை நீங்கள் சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம், நல்லா டெவலப் பண்ணலாம். சரியா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன லெட்டர்ஸ் நோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ரெக்கமெண்டட் அ 3-tier பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் இன் 1957. ஸோ அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ கமிட்டினா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து எப்படி எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து டிசைட் எப்படி எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஊராக போய் ஸ்டேட்டாக போய் ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட்க்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சப்மிட் பண்ண பிறகு கவர்மெண்ட் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ஜஸ்ட் லைக் தட் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ பிஃபோர் அனௌன்சிங் எனி ஸ்கீம் ஆர் நியூ டெவலப்மெண்ட் ஓகேவா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ஃபார்ம் அ கமிட்டி. ஓகேவா. புதுசாக கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. ஓகே, இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலி தே வில் ஃபார்ம் அ கமிட்டி. அந்த கமிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. ஓகேவா. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் அந்த கமிட்டி மெம்பர்ஸாக இருப்பாங்க, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ். ஓகேவா. ஸோ அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. என்ன பண்ணால் வந்து பெட்டராக இருக்கும், என்ன பண்ணால் வந்து பீப்புளோட வெல்ஃபேருக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ எல்லாம் ரிசர்ச் பண்ணி பெரிய ரிப்போர்ட் எழுதி இந்த ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட்க்கு சப்மிட் பண்ணுவாங்க. அப்புறமா கவர்மெண்ட் வந்து அந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த ப்ரொசீஜரில் தான் இருக்கும். சும்மா கண்ணை மூடிட்டு ஓகே நாளையிலேருந்து எல்லாம் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஓகேவா. ஸோ பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி தான் நம்ம செய்யணும். ஸோ அதுக்காக தான் வந்து தே ஃபார்ம் த கமிட்டி. ஸோ அந்த கமிட்டியோட தலைவர் தான் யாருன்னா பல்வந்த் ராய் மேத்தா. ஓகேவா. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ரெக்கமெண்டட் அ 3-tier பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் இன் 1957. அது என்ன 3-tier பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வி ஷுட் ஹாவ் லோக்கல் பாடி, இன் பிளாக் லெவல் வி ஷுட் ஹாவ் லோக்கல் பாடி, இன் வில்லேஜ் லெவல் வி ஷுட் ஹாவ் லோக்கல் பாடி. ஸோ இதுதான் இந்த 3 லெவலில் தான் வந்து 3-tier, அதாவது 3 லெவல் இஸ் கால்ட் அஸ் 3-tier. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வில்லேஜ் லெவல், தென் குரூப் ஆஃப் வில்லேஜஸ் வந்து பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வில்லேஜ் லெவல், பிளாக் லெவல், தென் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ இந்த 3 லெவல்ஸில் வந்து வி ஷுட் ஹாவ் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. யார்? பல்வந்த் ராய் மேத்தா. ஓகேவா. ஸோ அந்த கமிட்டி தான் அந்த மாதிரி சொன்னாங்க. எந்த இயரில் சொன்னாங்க? 1957. வெரி குட். ஓகேவா. ஸோ அகைன் த அசோக் மேத்தா கமிட்டி வந்து ரெக்கமெண்டட் அ 2-tier பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம்.
2 டயர்னா என்னது 2 levels ஓகேவா. ஸோ 2 டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அவங்க எந்த இயரில் சொன்னாங்க 1978 ஓகேவா. ஸோ 1978 தே ரெக்கமெண்டடாக 2 டயர். 2 டயர்னா என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் வில்லேஜ் லெவல் 2 லெவலில் வந்து லோக்கல் கவர்மெண்ட் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மறுபடியும் பிளாக் லெவலில் வந்து தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் சொன்னாங்க. ஸோ சம் ஸ்டேட்ஸ் ஆர் வெரி ஸ்மால் லைக் சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்டேட்ஸ் தான் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து 2 டயர் சிஸ்டமே போதும்ல. நான் ஏன் இதை சொல்லணும்னா அருணாச்சல் பிரதேஷில் இந்த 2 டயர் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வில்லேஜ் லெவலில் லோக்கல் பாடி, தென் டிஸ்ட்ரிக்ட் லெவல் லோக்கல் பாடி, லோக்கல் கவர்மெண்ட். ஓகே. ஸோ ஹூ சஜஸ்டட் அ 2 டயர் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம்? அசோக் மேத்தா கமிட்டி. ஓகேவா. விச் இயர்? 1978. வெரி குட். ஓகேவா. ஸோ இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பற்றி நல்லா கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பாருங்கள், ஈஸியாக படிங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.